நினைத்து நான் அழுகிறேன் என்று அண்ணன் பெருமானாரையே கண்கலங்க வைக்கிற நாள் அந்த மறுமையுடைய நாள். இந்த இடத்துல ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னா திடீர்னு ஒருத்தரை பத்தி கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கு? மனசு பதறாதா? எப்படி நடுங்கி உட்கார்ந்து இருப்பார். அப்ப அல்லாஹ் கிட்ட அந்த மறுமை நாள்ல எல்லா மக்களுக்கு முன்னால் நான் விசாரிக்கப்படுவேன். என் கதி என்ன, என் நிலை என்ன, என்னுடைய காரியம் எப்படி நடக்கும் என்கிற படபடப்போடையே வாழ்வான் அந்த அபரார். அதனால தான் அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருள்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக மின் லிகி துன்யா வ மின் லிகி மகாமி யௌமில் கியாமா. அல்லாஹ்வே ரஹ்மானே, நாளைய இந்த துனியாவினுடைய நெருக்கடிகளை எல்லா விஷயங்களும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவதாக கேட்டாங்க, வ மின் லிகி மகாமி யௌமில் கியாமா, மறுமை நாளில் உனக்கு முன்னால் இருப்பேனே அந்த நெருக்கடியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். துவா செய்யலாமா? துவா யாருக்கு மனப்பாடம் இருக்கு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் லிகி துன்யா வ மின் லிகி மகாமி யௌமில் கியாமா. அமல் செய்தால் போதாது, பெருமானார் சொல்லிக் கொடுத்த துவாக்களை இது மாதிரி என்னென்னவெல்லாம் நன்மைகள் எதெல்லாம் பூந்து அல்லாஹ் நேசத்தை பெற்றுவிட முடியுமோ எல்லா டோரையும் பயன்படுத்துவான். அவன் தான் யாரு? அந்த உச்சக்கட்ட நல்லவர், ஆக இறை நேசர், ஆக சொர்க்கத்தின் சொந்தம், ஆக மறுமையினுடைய முத்தாக இருப்பவர் தான் அந்த அபரார். அப்ப அந்த மறுமை நாளை பயந்தால் பாவம் செய்ய சொல்லுமா, ஏமாற்ற சொல்லுமா, தீங்கிழைக்க சொல்லுமா, தொழாமல் உறங்க சொல்லுமா, இன்னொரு அழிவில் ஈடுபட சொல்லுமா? மறுமை என்றால் ஏன் சஹாபாக்களே அலறி இருக்கிறார்களே, கதறி இருக்கிறார்களே, பதறி இருக்கிறார்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும், அத்தா என்கிற போர்க்களத்துல ஒரு 3 சஹாபாக்கள் ஒருவர் பின் ஒருவராக கொல்லப்படுவதாக பெருமானார் சொன்னார்களா இல்லையா? 3 பேர். யார் யார் தெரியுமா? யாரு? ஸைத். இரண்டாவது யாரு? ஜாஃபர். மூணாவது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். ஒருத்தருக்கு ஒருத்தரா கொல்லப்படுவான்னு சொன்னாங்க. முதல்ல என்னாச்சு? முதலில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார். இரண்டாவதாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 2 கைகள் வெட்டப்பட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. மூணாவது அப்துல்லா பின் ரவாஹாவும் கொல்லப்படுவார். கொல்லப்பட்டு அடுத்து ஹாலித் பின் வலீத் பொறுப்பேற்றாங்க. அது போருடைய அடுத்த விஷயம். இந்த ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க முந்தைய நாள் போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. இவர் மூணாவது அப்துல்லா பின் ரவாஹா இருக்கிறார் இல்லையா, ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் கிளம்புவோமே அப்படின்னு அவர் இருக்கிறார். ஃபஜருடைய நேரம் அடுத்த நாள் ஏற்படுகிறது. ஃபஜருடைய நாளுடைய அந்த தொழுகை அவர் தொழுகிறார். திடீர்னு இத்தனை பேர்ல ஒருத்தர் மட்டும் ஊன்னு தின ஆண் கதறி அழுதா. எல்லாரும் அவர் திரும்பி பார்ப்போம், ஆச்சரியமா பார்ப்போம்ல. ஃபஜருடைய நேரம் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அப்படியே கதறி அழுகிறார். என்றைக்காவது